ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ரிலீஸ் ஆயிருக்கிற மலையாள படம் ரைஃபிள் கிளப் படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். 1991ல மேங்களூர் சிட்டியை காட்டுறாங்க. அங்க தயானந்த்னு ஒரு பெரிய ரவுடி இருப்பாரு. அவருடைய பசங்க தான் தீருவும் பிச்சுவும். அன்னைக்கு பிச்சுடைய பர்த்டேக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக ஆலியும் நாதியாவும் அவங்க ட்ரூப்போட வந்திருப்பாங்க. நாதியாவை பார்த்ததும் பிச்சுவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதும் நேரா நாதியா கிட்ட போயிட்டு ஹார்ட் பெலூனை கிஃப்டா கொடுத்துட்டு இதுல என் சுவாசம் இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு முத்தத்தை எனக்கு கிஃப்டா தான்னு கேக்குறாரு. நாதியா பிச்சுவை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா பிச்சு திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ண அலி இன்டர்ஃபியர் ஆவாரு. அலியும் நாதியாவும் காதலிச்சுட்டு இருப்பாங்க. பிச்சு நாதியாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு நாதியா நீ யாருன்னு தெரிஞ்சதா நான் சும்மா இருக்கேன், இல்லன்னா இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆலி நேரா பிச்சு கிட்ட வந்து எட்டி உதைப்பாரு. பிச்சு அந்த ஃபோர்ஸ்ல ஜன்னலை உடைச்சுக்கிட்டு மாடியில இருந்து கீழே வச்சிருக்கிற டஸ்ட்பின்ல போய் விழுந்துடுவாரு. உடம்பு முழுக்க காயம் ஆயிடும். ஆலியையும் நதியாவையும் பிடிக்க வர தீருவையும் எட்டி உதைச்சிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த விஷயம் தயானந்துக்கு தெரிய வருது. தயானந்தும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து பிச்சுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. பிச்சுடைய சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அடுத்ததா கண்ணூர்ல இருக்கிற ஷாஜகான்ங்கிற சினிமா ஹீரோவை காட்டுறாங்க. அவர் நடிக்கிறது ஃபுல்லா ரொமான்டிக் மூவி. அதனாலேயே அவருக்கு நிறைய லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கும். அந்த லெட்டரை அவருடைய அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஷாஜகானுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அவருடைய மேனேஜர் அட்டென்ட் பண்றாரு. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, அலி தான். அலி ஷாஜகான் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. மேனேஜர் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அடுத்த ஷூட்டிங் விஷயமா வயநாடுக்கு ஒரு கிளப்புக்கு போக போறதா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. ஷாஜகானை பார்க்க ராப்பாடின்னு ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவர் ஷாஜகானை வச்சு வேட்ட மிருகம்னு ஒரு ஆக்ஷன் மூவி எடுக்க போறாரு. ஷாஜகானுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ராப்பாடியும் ஷாஜகானும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா மூவியும் சூப்பர் ஹிட். அதனாலேயே ராப்பாடி ஷாஜகானை வச்சு இந்த படம் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. படத்தோட கதை மிருகங்களை வேட்டையாடுற வேட்டையனுடையது. அதனாலே அவங்க பாடி லாங்குவேஜ், மேனரிசம், கன் ஷூட் பண்றது எல்லாம் கத்துக்கிறதுக்காக வயநாடுல இருக்கிற ரைஃபிள் கிளப் போனோம்னு சொல்றாரு. ஷாஜகானும் அவருடைய மேனேஜரும் ராப்பாடியும் சேர்ந்து வயநாடுல இருக்கிற ரைஃபிள் கிளப் போறாங்க. அந்த ரைஃபிள் கிளப் பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்களுடைய பேலஸா இருந்தது. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து அந்த பேலஸை கைப்பற்றினாரு. அங்க நிறைய ஆயுதங்களை ஒரு அறையில ஒளிச்சு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில கிறிஸ்டியன் சேர்ந்து அங்க ரைஃபிள் கிளப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 3 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. கொச்சசப்பு, ஜக்காரியா, லோனப்பன். அதுல இப்ப லோனப்பன் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. இருந்து போன ஜக்காரியாவுடைய பையன் அவராச்சன் தான் கிளப் செக்ரட்டரி. அவருடைய வைஃப் சிசிலி. ஜக்காரியாவுடைய சிஸ்டர் கொச்சுமோல். லோனப்பனுடைய பையன் காட்சோவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கிளப்ல கோஷி ஜோஷின்னு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. கோஷி அட்வொகேட், ஜோஷி சர்ச் ஃபாதர். இறந்து போன கொச்சோசெப்பனுடைய மூத்த மகள் இட்டியான். அவங்க ஒரு டைவர்சி. அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் லாசர், அவரும் அங்கதான் இருப்பாரு. கிளப்ல இருக்கிற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இட்டியான் தான் பெஸ்ட் ஷூட்டர். லாசர் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாரு. லாசரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரான் ஷாஜகான் கிட்ட ஒரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ணி காட்ட சொல்றாரு. அவர் கன் பிடிக்கிற விதத்தை பார்த்துட்டு இதுக்கு தான் நான் சொல்றது, சினிமா ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் ஷூட் பண்ண வராது, இருந்தாலும் இதை சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரான் ஷாஜகான் கிட்ட அங்க இருக்கிற ஒரு சில கன்னை எல்லாம் காட்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்ல ஒரு வால்ட் இருக்கு. அங்க பிரிட்டிஷர்ஸ் திப்பு சுல்தான் பீரியட்ல யூஸ் பண்ண நிறைய ஆயுதங்கள் இருக்கு. அதோட கீ என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்கிற காட்சோ அப்படின்னா அதை திறந்து காட்ட வேண்டியது தானேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் அதை திறந்துட முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டு ஷாஜகானும் அவராச்சனும் வேட்டைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ அலியும் நாதியாவும் ஷாஜகான் அங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க வருவாங்க. அலி ஷாஜகான் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ ஷாஜகானை வேட்டைக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவராச்சன் அங்க வருவாரு. ஷாஜகான் அவராச்சன் கிட்ட இவன் என்னுடைய கசின், 2 பேரும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு மட்டும் தான் சொல்வாரு. அவங்க பின்னாடி இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்ல மாட்டாரு. அவராச்சன் ஷாஜகானையும் ஷாஜகானுடைய மேனேஜரையும் கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு கிளம்புறாரு. கிளப்ல இருக்கிற முக்காவாசி மென் அவங்க கூட போவாங்க. அவராச்சன் கிட்ட மொத்தம் 2 நாய் இருக்கும். ஒரு நாயை அவருடைய வைஃப் சிஸ்லி கிட்ட விட்டு ஒரு நாயை அவர் கூட கூட்டிட்டு போவாரு. அவங்க எல்லாம் கிளம்பி போன பிறகு ஆலியும் நாதியாவும் கிளப்ல இருக்கிறவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க அந்த பையன் உயிரோட இருக்கானான்னு கேட்க ஆலி அது தெரியல, ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது, நாளைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தாதான் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இட்டியானும் அவங்க ஃப்ரெண்ட் சூசனும் வெளியே வந்து தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலா இருக்கிற பிச்சுடைய பிரதர் பீரு அங்க வரான். பீரு இட்டியான் கிட்ட இந்த கிளப் யாருடையதுன்னு கேக்குறாரு. அதுக்கு இட்டியான் உனக்கு யார வேணும் அதை சொல்லுன்னு கேக்குறாங்க. பீரு இந்த கிளப்ல ஆம்பளை யாரும் இல்லையான்னு கேட்க இட்டியான் உனக்கு என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு, இப்போதைக்கு நான் தான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து நீட்ட பீரு அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பீரா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவங்க 2 பேரும் அந்த கிளப்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல அவங்க அப்பா நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. தயானந்த் அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. ஒரு ஆள் தயானந்த் கிட்ட வந்துட்டு பிச்சு இறந்து போயிட்டதா சொல்றாரு. அதை கேட்கிற பீரா பிச்சு இறந்து போயிட்டானான்னு கேட்க இல்லேன்னு சொல்லி தயானந்த் சமாளிப்பாரு. பீரா போனை வச்சதும் அவர் கூட வந்திருக்கிற அவருடைய சித்தப்பா அண்ணன் என்ன சொன்னான்னு கேக்குறாரு. அதுக்கு பீரா அவங்க எல்லாரையும் கொன்னிட சொன்னதா சொல்றாரு.
பீரா அவங்க ஆட்களோட ரைஃபிள் கிளப் போறாரு. அடுத்ததா ரைஃபிள் கிளப்ப காட்டுறாங்க. இட்டியான் கிளப்புக்குள்ள போயிட்டு பீரா வந்துட்டு போன விஷயத்த சொல்றாங்க. அவங்க வந்த வண்டியையும் வண்டி நம்பரையும் வச்சுட்டு வந்துட்டு போனவங்க கண்டிப்பா தயானந்துடைய ஆளுங்க தான் டிசைட் பண்றாங்க. லோனப்பன் அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்கன்னு சொல்ல காட்சோ அவராச்சன் எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சுட்டு காட்டுக்கு போயிட்டதா பிளேம் பண்றாரு. அதுக்கு அவராச்சனுடைய வைஃப் சிசிலி அவர் இல்லைன்னா என்ன, நீங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பீராவும் அவங்க ஆட்களும் கிளப்புக்குள்ள வந்து எல்லாரையும் பார்த்து கண்ணை நீட்டி ஒழுங்கா அலியையும் நதியாவையும் என் கூட அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிளப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. இப்ப எதிர்பாராத நேரத்துல பீரா மேலையும் பீரா ஆட்கள் மேலையும் குண்டு பாய ஆரம்பிக்குது. அந்த குண்டு எங்க இருந்து வருதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பீராவுக்கு குண்டு அடிபட்டுரும். பீராவுடைய சித்தப்பா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. குண்டடிப்பட்ட பீராவுக்கு லாசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. லோனப்பன் இனியும் ஆட்கள் வருவாங்க. இனி வரவங்க இதை விட பவர்ஃபுல்லான கன் எல்லாம் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால அவரானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு. கார்ஜோ அவரானுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக பிளேயர் கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. அதை பாக்குற அவரன் லோனப்பன் சும்மா ஷூட் பண்ணி பாப்பாருன்னு நினைக்கிறேன், நம்ம இன்னொரு பன்னியையும் கொன்னுட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பன்னியை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அவங்கள நோக்கி ஒரு புலி வருது. ரைஃபிள் கிளப்ல பீராவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அவர் மயக்கத்துல இருப்பாரு. இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கும். பீரா கண்ண முடிச்சதும் இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவாரு. லாசர் பயப்படாத, உனக்கு இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு, நாங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கறோம்னு சொல்றாரு. அந்த டைம் தயானந்த் அங்க வருவாரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ட்ரவுசரோட கிளப்புக்குள்ள என்டர் ஆவாரு. தயானந்த் கிளப்ல இருக்கிறவங்க கிட்ட, நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, நான் நிராயுத பண்ணின்னு காட்டதான் இப்படி வந்திருக்கேன், என் பையனை என் கூட அனுப்புங்க போதும்னு சொல்றாரு. ஆனா தயானந்த் எதையும் நம்ப தயாரா இல்ல. அந்த டைம் பார்த்து உள்ள இருந்து பீராவுடைய சத்தம் கேட்கும். அவர் உள்ள போய் பீராவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. சிசிலி அவங்க கண்டிப்பா திரும்பவும் பிரச்சனைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற நாய் கழுத்துல அவரானுக்கு ஒரு நோட்டை எழுதி கட்டிட்டு நாயை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காட்டுல அவரான் அவங்கள தாக்க வர புலியை குறிப்பாத்து நின்னுட்டு இருப்பாரு. அந்நேரம் பார்த்து அந்த நாய் புலிக்கு குறுக்க வரும். அந்த புலி நாயை தாக்கிட்டு தலைய தனியா துண்டிச்சு வீசிடும். வீரா போற வழியிலே இறந்துடுவாரு. அதனால தயானந்த் அவருடைய ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அவருடைய பாடியை ஒரு மலை உச்சியில இருந்து தூக்கி எரிஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகன்க சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுக்காக திரும்பவும் ரைஃபிள் கிளப்பை நோக்கி போறாரு. கிளப்ல இருக்கிற வயசானவங்களையும் குழந்தைங்களையும் கோஷி கார்ல அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப எதிர்க்க தயானந்துடைய வண்டி வந்துட்டு இருக்கும். தயானந்துக்கு அது கிளப்ல இருக்கிறவங்க வண்டின்னு தெரிஞ்சதும் வண்டியை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா கோஷி அதுல இருந்து தப்பிச்சு அவங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போவாரு. கிளப்ல ரீச் ஆனதும் தயானந்த் கிளப்ல இருக்கிறவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவங்களும் ஷூட் பண்றாங்க. தயானந்த் கிட்ட ஸ்னைப்பர் இருக்கிறதுனால கிளப்ல இருக்கிற ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டுரும். கார்ஜோ லோனப்பன் கிட்ட வந்து விஷயம் நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு, அதனால வால்ட்டை திறந்து அதுல இருக்கிற ஆயுதங்களை எடுக்கிறதா சேஃப்னு சொல்றாரு. ஆனா லோனப்பன் வால்ட்டுடைய கீ அவரான் கிட்ட தான் இருக்கு, அவர் வந்தாதான் வால்ட்டை திறக்க முடியும்னு சொல்லிடுவாரு. ரைஃபிள் கிளப்ல குக்கா வேலை பார்க்கிறவர் ஒரு வெடிகுண்டை எடுத்து தயானந்த் ஆளுங்க மேல வீசுவாரு. ஆனா தயானந்துடைய ஆளுங்க அவரை ஷூட் பண்ணிடுவாங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி இனிமே சாவிக்காக வெயிட் பண்ண வேண்டாம், வால்ட்டுடைய டோரை உடைச்சு அதுல இருக்கிற ஆயுதங்களை எடுங்கன்னு சொல்லிட்டு இறந்துடுவாரு. உடனே காட்ஜோ நேரா அந்த வால்ட் கிட்ட போய் அந்த டோரை ஷூட் பண்ணி திறந்து பார்த்தா உள்ள எந்த ஆயுதமும் இருக்காது. காட்ஜோ நேரா லோனப்பன் கிட்ட வந்து வால்ட்ல இருந்த ஆயுதம் எல்லாம் எங்கன்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. லோனப்பன் அந்த வால்ட்ல இருந்த ஆயுதங்கள் எல்லாமே பிரதான பொருட்கள், எப்ப வேணும்னாலும் கவர்மெண்ட் ரெய்ட் வந்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம், அதனாலதான் அதெல்லாம் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்போ அவங்க கிட்ட வேற வழியே இல்ல, இருக்கிற ஆயுதத்தை வச்சுதான் தயானந்துடைய ஆளுங்களை ஃபேஸ் பண்ணணும். அந்த சமயம் அவரான ஆளுங்களும் திரும்ப வந்துடுவாங்க. அவங்க தயானந்துடைய ஆளுங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தயானந்துடைய பிரதர் அவர்கிட்ட, நம்ம விளையாடுறது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஷார்ப் ஷூட்டர், நம்ம கிட்ட யாரும் ஷார்ப் ஷூட்டர் கிடையாதுன்னு சொல்றாரு. கிளப்ல இப்ப மொத்தம் 45 புல்லட் தான் பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 13 பேரை கொல்லணும். ஒவ்வொரு பேரை கொல்றதுக்கு 3 புல்லட்டை தான் வேஸ்ட் பண்ண முடியும். இப்ப தயானந்துடைய ஆளுங்க கிளப்புக்குள்ள நுழைஞ்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரான் மேலையும் லோனப்பன் மேலையும் குண்டு பாயும், இருந்தாலும் உயிரோட தான் இருப்பாங்க. உள்ள வர தயானந்த் ஃபவுண்டர்ஸ் போட்டோ முன்னாடி நின்று யூரின் பாஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த கிளப்புடைய இன்சார்ஜ் யாருன்னு கேட்க அவரான் நான் தான் பதில் சொல்வாரு. தயானந்த் அவரான் கிட்ட தன்னை பத்தியும் தங்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பத்தியும் பெருமையா பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவரான் உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறவன் தான் ஆயுதத்தை காட்டி மிரட்டுவான், நீ மட்டும் என்கிட்ட வந்தேடா கருணையே இல்லாம உன்னை நான் கொன்னுடுவேன்னு பதில் சொல்வாரு. அலியும் நதியாவும் இருக்கிற இடத்துக்கு ஒரு சில அடியாட்கள் போவாங்க. அவங்கள ஷாஜஹானும் அலியும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு வழியா தயானந்த் கூட வந்த அத்தனை பேரையும் கிளப்ல இருக்கிறவங்க சுட்டு வீழ்த்திடுவாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது தயானந்த் மட்டும்தான். இப்ப தயானந்த் அவரான் கிட்ட, நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் நின்று மோதுவோம், மெக்சிகன் ஸ்டாண்ட் விளையாடுவோம், யார் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றாங்களோ அவங்கள ஷூட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே தயானந்த் உள்ள நுழையும் போது கிளப்ல இருக்கிற அத்தனை பேரும் தயானந்த நோக்கி கன்னை குறிப்பாத்து நின்னுட்டு இருப்பாங்க. தயானந்த் ட்ரிகரை பிரஸ் பண்ண போக அவங்க தயானந்த நோக்கி ஒரே சமயத்துல ஷூட் பண்ணுவாங்க. தயானந்த் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடப்பாரு. தயானந்த் யூரின் பாஸ் பண்ண இடத்த அவருடைய ரத்தம் ஒழுகி போய் சுத்தப்படுத்துற மாதிரி காட்டுவாங்க. அதோட படம் முடியுது.
மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.